ஒரு அழகான கிராமத்துல பேராசை கொண்ட ஜமீன்தார் ஒருத்தர் வாழ்ந்து வந்தாரு. அவரு மக்களோட நிலங்கள் அனைத்தையும் புடுங்கிக்கிட்டு, மக்கள அனாதையா விட்டுட்டாரு. அதனால அவரு பட்ட கஷ்டத்த பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜமீன்தார் ஒரு நாள் தான் கணக்குகிட்ட, "என்னய்யா கணக்கு? ஊருக்குள்ள யாருமே இல்ல. ஊர்க்கார பசங்கள எங்க தான் போயிட்டாங்க? வாங்குன கடனுக்கு வட்டியும் கட்ட மாட்டேங்கிறாய்ங்க. என்னதான் பண்றாய்ங்க?" அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த கணக்கும், "ஐயா அவங்களுக்கு மேட்ரே தெரியாதா? ஊர்க்கார பசங்கள 2 நேரம் உழைக்க கத்துக்கிட்டாங்க. காலையில விவசாயமும், சாயந்தரம் விவசாய பொருள மார்க்கெட்டில கொண்டாந்து விக்கவும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாருங்க, எவ்வளோ அழகா விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே போச்சுன்னா சீக்கிரமா உங்க கடன கட்டிருவாங்க." அப்படின்னு கணக்கு சொல்ல, அந்த ஜமீன்தாரு தனியா உட்காந்துக்கிட்டு, "அடடடா! இந்த பசங்க இப்படி இப்படி உழைக்க கத்துக்கிட்டாங்களே! இப்படி உழைச்சா சீக்கிரமா என்னோட கடன அடைச்சிருவாங்க. கடன அடைச்சிட்டா யாரும் எனக்கு அடிமை கிடையாது. நான் தான் அவங்களுக்கு அடிமை." அப்படின்னு நினச்சுக்கிட்டு கணக்க போய் மீட் பண்ணாரு. கணக்கிட்ட போயிட்டு, "யோவ்! இவங்க இப்படிலாம் பாடுபட்டாங்கன்னா சீக்கிரமா என் கடன அடைச்சிருவாங்க. கடன அடைச்சிட்டா அப்புறம் எனக்கு மரியாதையே இருக்காது. வெல்லாம இருந்தா தானே கடன அடைப்பாங்க." அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த கணக்கும், "ஐயா நீ எதுவும் செஞ்சிறாதீங்க. பாவம் அந்த விவசாயிங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நாம ஏதாவது செய்ய அது பாவமா முடிஞ்சிரும். யோவ்! நான் சொல்றத நீ கேளு. நீ சொல்றத நான் கேட்க மாட்டேன். புரியுதா? இன்னைக்கு நைட்டு விவசாய நிலத்துல போயிட்டு நெருப்பு வச்சுட்டு வந்துரு." அப்படின்னு ஜமீன்தார் சொன்னாரு. அதுக்கு கணக்கு பயந்துக்கிட்டு, "ஐயையோ! இந்த காரியத்த நான் செய்யாம போனா ஜமீன்தார் என்னைய கொன்றுவானே." அப்படின்னு புலம்பிக்கிட்டே போனாரு. போன அவரு விவசாய நிலத்துக்கு அருகில போயிட்டு நெருப்ப வச்சுட்டு அங்கேருந்து ஓடி போயிட்டாரு. நெருப்பு தகதகன்னு எரிய ஆரம்பிச்சுது. மக்கள் அந்த சத்தம் கேட்டு அங்கிருந்து ஒடியாந்து அணைக்க ட்ரை பண்ணாங்க. ஆனா மக்களால ஒண்ணும் முடியல. எல்லா விவசாய நிலமும் வீணா போச்சு. அதனால மக்கள், "ஐயா, என்னோட விவசாய நிலமெல்லாம் தீ பிடிச்சி வீணா போயிருச்சுங்கய்யா. என்னால இந்த டைம் கடனை அடைக்க முடியாது ஐயா. அடுத்த டைம் நான் கண்டிப்பா கடனை அடைச்சிடுறேன் ஐயா." அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாரும் ஜமீன்தார்கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சாங்க. ஜமீன்தாரு கணக்கிட்ட போயிட்டு, "பார்த்தியா கணக்கு? நான் போட்ட கணக்கு முடிஞ்சுதா? இப்ப தெரியுதா நான் ஏன் ஜமீன்தாரா இருக்கேன், நீ ஏன் கணக்கா இருக்க?" அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. அப்படியே பல நாட்கள் மீண்டும் விவசாயத்தை மக்கள் செய்ய ஆரம்பிச்சாங்க. அதை பார்த்த ஜமீன்தாரு, "என்னையா கணக்கு? மறுபடியும் விவசாயம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க போல. வாங்கின கடனுக்காக இவங்க எல்லா நிலத்தையும் நமக்கு எழுதி வாங்கு, புரியுதா?" அப்படின்னு ஜமீன்தாரு கணக்கிட்ட சொன்னார். இப்படியே பல நாட்கள் போக ஊரில் இருக்கிற அனைவரும் தன் நிலத்தை ஜமீன்தாருக்கு எழுதி கொடுத்துட்டு ஊரை காலி பண்ணி போயிட்டாங்க. ஊரும் பால் அடைஞ்சு போச்சு. ஜமீன்தார் ஒரு நாள் உட்கார்ந்துருந்தார். அந்த வழியா கணக்கு நடந்து போயிட்டு இருந்தார். "யோ கணக்கு, எங்கேயா போய்கிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த கணக்கு, "ஐயா நீங்கள் ஊரில் இருக்கிற எல்லா நிலத்தையும் வாங்கி எழுதிக்கிட்டீங்க. ஊர்க்காரன் எல்லாம் ஓடி போயிட்டான். ஊரில் ஒரு பையன் கிடையாது. நான் மட்டும்தான் இருக்கிறேன். இனிமேல் ஊரில் இருந்தால் எனக்கும் பாவம் தான் பிடிக்கும்." அப்படின்னு அங்கேருந்து கிளம்பி போக, ஜமீன்தாருக்கு கவனிக்க யாரும் இல்லாமல் ஒத்தையாக வாழ்ந்தார். ஒத்தையாக வாழ்ந்த மனுஷன் ஒரு நாள் இறந்தும் போயிட்டார். பணம் பணம்னு அலைஞ்ச மனுஷனுக்கு கடைசியில் பணத்தை கூட தூக்கி போட ஆள் இல்லாமல் போயிடுச்சு. அதனால ஊரோட எப்பயுமே ஒன்றி வாழ்வோம். மக்களுக்கு கஷ்டம்னா நம்ம உதவி செய்வோம்.